Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோல நம்ம Google Ads campaign settingல இருக்கிற லொகேஷன் டார்கெட்டிங்க பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இந்த லொகேஷன் டார்கெட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்க எந்த லொகேஷன்ல உங்களுடைய ஆடை ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்టిక్యులர் லொகேஷன்ல மட்டும் உங்களுடைய ஆடை ஷோ பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட் இல்லனா ஏதாச்சும் ஒரு சிட்டியை கூட நீங்க டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லனா உங்களுடைய பிசினஸ் லொகேஷன்ல இருந்து ரேடியஸை கூட யூஸ் பண்ணி உங்களுடைய ஆட் கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த லொகேஷன் டார்கெட்டிங்கை நம்ம ப்ராப்பரா டார்கெட் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்றோம் அப்படின்னா அப்போ அந்த ஆட் உங்களுடைய ரைட் கஸ்டமருக்கு ரீச் ஆகும். இதனால உங்களுடைய ஆட் ஸ்பெண்டும் கம்மியா இருக்கும். அப்புறம் ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெவலில் நாம் இந்த லொகேஷன் டார்கெட்டிங்கை பண்ணலாம். ஸோ ஒன்று பேசிக்காக நீங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணி உங்களோட ஆடை ரன் பண்ணலாம். ரெண்டாவது அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் சிட்டி, ரீஜன், போஸ்டல் கோட் இந்த மாதிரியான ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆட்கான லொகேஷன் டார்கெட்டை நீங்கள் பண்ண முடியும். இங்கே ஆட், எக்ஸ்க்ளூட், அப்புறம் நியர்பை அண்ட் ரிலேட்டட் லொகேஷன் அப்படின்ற 3 ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆட்ல நீங்கள் உங்களுக்கு தேவையான லொகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்க்ளூட், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்டையர் தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ணுவீங்க. அதில் எக்ஸாக்டா மதுரையில் மட்டும் உங்களோட ஆட் அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னா அப்போ இந்த எக்ஸ்க்ளூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாம். அடுத்து நியர்பை அண்ட் ரிலேட்டட் லொகேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலோட நியர்பை பிளேஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு ரிலேட்டடான பிசினஸ் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக் லொகேஷன் டார்கெட்டிங்கில் வரும். அடுத்து ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த லொகேஷனில் வேணாலும் மைல்ஸ்லையும் கிலோமீட்டர்ஸ்லையும் டார்கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லொகேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஆடை டார்கெட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒரு 3 மைலுக்கு நீங்கள் ஆட் டார்கெட் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தா தான் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்களுடைய பின்மார்க்கை ஏதாச்சும் ஒரு லொகேஷனில் வச்சுட்டு அந்த லொகேஷன்ல இருந்து ரேடியஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நான் 3 மைல்ஸ் அப்படின்னு சொல்றது எக்ஸாம்பிளுக்கு தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக நம்மளுடைய கூகுள் ஆட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம நெட்வொர்க்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ கேம்பெயின் செட்டிங்ஸ்குள்ள லொகேஷன் அப்படின்ற அடுத்த ஆப்ஷன்ஸ்குள்ள வாங்க. இங்க டிஃபால்ட்டா ஆல் கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க குளோபலா உங்களுடைய ஆடை ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இதை அப்படியே வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க இந்தியாவை மொத்தம் நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இந்தியாவை செலக்ட் பண்ணிக்காங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம இப்படி ரன் பண்ண மாட்டோம். அதனால என்டர் அனதர் லொகேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. இப்போ இங்க நீங்க டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சிட்டியை கூட டார்கெட் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடு அப்படின்ற லொகேஷனை டார்கெட்டை நான் செட் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டேட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அடுத்ததா அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லொகேஷன் அதுக்கப்புறம் ரேடியஸ் இந்த 2 ஆப்ஷனுமே கொடுப்பாங்க. ஸோ லொகேஷன்ல நீங்க எந்த லொகேஷன்ல வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க கேரளா அப்படின்றத டார்கெட்டா செட் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்கான ரீச் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கிற இந்த லொகேஷன்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல உங்களோட ஆட் அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ அந்த லொகேஷனோட நேமை இங்க டைப் பண்ணுங்க. மதுரை அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ இங்க ஓவர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அது மொத்தம் ரெட்ல மார்க் ஆயிடும். ஸோ இப்போ ஜூம் அவுட் பண்றேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் லொகேஷன்ல மதுரை மொத்தம் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்க நியர்பை ஃபீச்சரும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ரேடியஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா 20 மைல்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்க கிலோமீட்டர்ஸ்க்கு கூட நீங்க மாத்திக்கலாம். ஸோ ரேடியஸை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஏதாச்சும் ஒரு கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பின் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ லொகேஷன் செலக்ஷன்ஸ்க்கான பின் வந்து அப்பியர் ஆகும். இப்போ இந்த மேப்பை ஜூம் பண்ணி உங்களுக்கு சென்டர் பாயிண்டா எங்க வேணுமோ அதை நீங்க டிராப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் பெங்களூர் அப்படின்ற இடத்துல இதை விடுறேன். இங்க நான் விட்ட இடத்துல இருந்து 20 மைல்ஸ் வந்து டார்கெட் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 30 மைல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்றேன். இப்போ 30 மைல்ஸ்க்கான ரேடியஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்க ஒரு லோக்கல் பிசினஸ் பண்றீங்க, உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட பிசினஸ்ல இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ரேடியஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ணும்போது நல்ல ஒரு கன்வர்ஷனை நீங்க எதிர்பார்க்கலாம். அப்புறம் லொகேஷன்ல நீங்க போஸ்டல் பின் நம்பரை யூஸ் பண்ணி கூட நீங்க டார்கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் 560068 அப்படின்ற ஒரு கர்நாடகா பின் நம்பரை வந்து நான் டார்கெட் அப்படின்றத கொடுக்குறேன்.
ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பின் லொகேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை பின் நம்பர் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து லொகேஷன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கார்டியன் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்க டார்கெட்குள்ள நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கிற இந்த லொகேஷன்ல இருக்கிறவங்க இல்லைன்னா அந்த லொகேஷன்ல உங்களுடைய ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ தேடிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை அப்படியே விட்டுருங்க. செகண்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய ஆடியன்ஸ் அந்த பர்டிகுலர் லொகேஷன்லயே இருந்தா மட்டும்தான் உங்களோட ஆட் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிருக்கோம். ஆனா நம்மளோட யூசர் டெல்லியில இருந்து தமிழ்நாடுல அந்த சர்வீஸை தேடுறாங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய ஆட் அவங்களுக்கும் அப்பியர் ஆகும். சோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இதுதான் நாம இந்த லொகேஷன் டார்கெட்டிங்ல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.